காலம் என்னும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கும் எழுதி வைத்த சீட்டு அப்படின்னு கண்ணதாசன் மிக அழகாக கம்பனை பாடுவார். அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய கம்பரசத்தை போல கம்பராமாயணத்தை விமர்சித்து தானும் ஒரு நூல் எழுத வேண்டும் என்ற ஆசையினாலதான் கம்பராமாயணத்தை படிக்க ஆரம்பிக்கிறார் கண்ணதாசன். ஆனால் கம்பனும் கம்பனுடைய கவிநயம் என்னும் கடலும் கண்ணதாசனை தனக்குள் மூழ்கடித்துக் கொண்டது. அதன் வெளிப்பாடுதான் பல திரைப்பட பாடல்களிலே கண்ணதாசன் கம்பனை எடுத்து பயன்படுத்தி இருப்பார். அதை அவரே கூட சொல்லுவார். எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு, சொல்வதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதினால் அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணெய் நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி பிழைத்தேனோ, நம்புகிறேன் அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாருங்க. கம்பனுடைய வீட்டுல இவர் கணக்கு எழுதி பிழைத்தார். கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் அல்லவா, கணக்கு எழுதி பிழைத்த எனக்கு கவிதை வருவதில் என்ன ஆச்சரியம்னு கேட்கிறாருங்க. எவ்வளவு தன்னடக்கத்தோடு கம்பனை புகழ்கிறார் பாருங்க. கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்து இறுதி வரையிலும் சீதையினுடைய அழகையும் ஸ்ரீராமனுடைய அழகையும் மிக அழகாக வர்ணித்துக் கொண்டு போவார் கம்பர். அத கண்ணதாசன் சொல்லுறாரு, சீதையின் அடையழகும் ஸ்ரீராமன் தோல் அழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி அப்படின்பார். போதை நிறைஞ்சதுன்னு சொல்லி மதுக்குடத்துல அள்ளி போட்டான் கம்பர் கண்ணதாசனை. இது மது குடித்த போதை அல்ல, மது குடத்திலேயே தவறி விழுந்து விட்ட போதை. அப்படி ஒரு பாராட்டு பத்திரம் வாசித்திருப்பார் கம்பனுக்கு. பிறப்பினால ராமருக்கு 3 தம்பியர், பின்னர் சுக்ரீவன் ஒரு தம்பியா வரான், குகன் ஒரு தம்பியா வரான், விபீடனன் ஒரு தம்பியா வரான். மொத்தம் 6 தம்பிகளோடு சேர்ந்து நான் 7வதாக ஆனேன்ட்டு ராமர் தன்னுடைய வாயினால சொல்லுகிறார். அதை கண்ணதாசன் சொல்லுவாரு, ஸ்ரீராமன் தம்பியர்கள் 4ஆகி 5ஆகி 6ஆன கதையெல்லாம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளைதனில் ஏறி அப்படின்பார். கம்பர் கண்ணதாசனுடைய மூளையில போய் ஏறி உட்கார்ந்துகிட்டு ஆட்சி செய்யறாங்க. ஒரு இடத்துல மிக அழகாக சொல்லுவாருங்க கண்ணதாசன். சொல்றாரு, தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளி விட்டேன் உடம்பெல்லாம் வேர்த்து அப்படிங்கிறாங்க. ஒரு வாசகம், சீதை அனுமனிடத்துல ஒரு வார்த்தையை சொல்றார். அந்த வார்த்தையை பார்த்து துள்ளி எந்திரிச்சாரா, உடம்பெல்லாம் வேர்த்து. அது என்ன வார்த்தை? சீதை சொல்லுவாள், அனுமனிடத்துல சொல்லுவாள், அல்லல் மாக்கள் இலங்கை எது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் சொல்லு. இந்த விலங்குகள் வாழ்கிற இந்த இலங்கை இல்லையா, இலங்கை எல்லாமே, இலங்கையை மட்டுமல்ல எல்லை நீத்த உலகங்கள் யாவும், இந்த எல்லை இல்லாத உலகங்கள் எல்லாத்தையுமே என் சொல்லினால் சுடுவேன். ஒரு சொல் போதும் நான் சுட்டுருவேன். அனுமன் சீதை இடத்துல கேட்கிறான் அசோகவனத்துல, அம்மா என் தோல்ல ஏறி உட்கார்ந்துக்கோ, சஞ்சீவி மலையே தூக்கிட்டு போன மாதிரி நான் உன்னை தூக்கிக்கிட்டு போயிடுறேன் கேட்கிறேன். எதுக்கு இந்த சண்டை, தேவையில்லாத போர் எல்லாம் அப்படின்னு. சீதை சொல்றா, என்ன நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, ஏதோ இங்க சிறைப்பிடித்து வந்ததுனால நான் சிறைப்பட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா? உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன். ஒரு சொல் சொன்னா போதும் சுற்றுவேன். உனக்காக நெருப்பு தேவைப்பட்டுச்சு, வால்ல நெருப்பை சுத்திக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் உட்கார்ந்துதான் நீ இலங்கையை எரிச்ச. ராமனுக்கு சுக்ரீவனுடைய துணை தேவைப்பட்டது, குகனுடைய துணை தேவைப்பட்டது, விபீஷணனுடைய துணை தேவைப்பட்டது, வானர படைகளுடைய துணையெல்லாம் தேவைப்பட்டது இலங்கையை அடைவதற்கு. எனக்கு அவெல்லாம் இல்ல, ஒரு சொல் சொன்னா போதும், ஒட்டுமொத்த உலகத்தையுமே நான் எரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். ஆனாலும் ஏன் சும்மா இருக்கன்னா, தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன். நீ மணந்திருக்கிறானே ராமன், ராமருடைய வில்லின் ஆற்றலுக்கு அது ஒரு குறைவாகிவிடும். என்ன சொல்லுவாங்க, சீதையை கடத்திட்டு போனா சீதையே தப்பிச்சுட்டு வந்துட்டான்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ராமருடைய வில்லின் ஆற்றலுக்கு அது ஒரு மாசு ஆகிவிடும்ன்றதுனாலதான் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறேன்னு சீதை சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தை இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் என் சொல்லால சுடுவேன் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, கம்பர் கொடுத்த அந்த ஒரு வார்த்தை, தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளி விட்டேன் உடம்பெல்லாம் வேர்த்து அப்படின்னு கண்ணதாசன் சொல்றாங்க. கண்ணதாசன் கம்பனை வரலாம் சிலாகித்து நிறைய பாடியிருக்கிறார். கம்பனை தன் சொத்தாக பாவித்து எடுத்து
பயன்படுத்தி இருக்கிறார் திரைப்பட பாடல்களிலே. சொல்லுவார், காவிய தாயின் இளைய மகன். நான் காவிய தாயின் இளைய மகன். மூத்த மகன் யாரு? கம்பன் மூத்த மகன். கம்பன் மூத்த மகன், நான் இளைய மகன் சொல்லிட்டு கண்ணதாசன் பாடுகிறார். இப்படி திரைப்பட பாடல்கள்ல கம்பராமாயணத்தில இருந்து கண்ணதாசன் எடுத்து பயன்படுத்திய கவிதைகளை எல்லாம் நம்ம ஒரு தொடர பார்க்க போறோம். தொடர்ந்து பார்ப்போம். 10,000 கவிதை முத்தாக அள்ளிய சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு.